Watch full episodes on Jio Hotstar. இன்ஸ்பெக்டர் சிங்கம், இதுதான் நீங்க ஏற்பாடு பண்ண செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்டா? எங்க இன்விசிபிள் பிளேனை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். நான் சொல்றது புரிஞ்சுதா? அங்க நீங்க என்ன பண்ணீங்க? சும்மா கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க கண்ணு முன்னாடியே அந்த இன்விசிபிள் பிளேனை கடத்திட்டு போயிட்டானுங்க. ஒருவேளை அந்த இன்விசிபிள் பிளேன் கிடைக்கலனா உங்களை உங்க வேலையை விட்டு தூக்க வேண்டியது வரும். அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா நிக்கிறீங்க. என்னாச்சு? அட, இவர் எங்க போயிட்டாரு? ஒருவேளை பயந்து ஓடி போயிட்டாரா? ஏர் மார்ஷல் சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நாங்க அந்த பிளேனை எப்படியாவது தேடி திரும்ப கொண்டு வந்துடுறோம். அது மட்டும் இல்லாம இது புர்புரை நகரத்தோட மான பிரச்சனையும் கூட. நாங்க நிச்சயமா இதுக்கு எந்த கலங்கத்தையும் ஏற்படுத்த விட மாட்டோம். என்ன மாட்டோம்? ஆமா சார், நீங்க எங்களை நம்புங்க சார். ஓகே மோட்டு பத்துலு, நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட கேக்குறதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். அந்த சிங்கம் கிட்ட சொல்லிடுங்க, ஒளியறதுனால ஒரு வேலையும் ஆக போறது இல்ல. அவரை நான் வேலையை விட்டு தூக்கியே தீருவேன். ஐயோ மோட்டு பத்ரு, என்ன காப்பாத்துங்க. என்னோட வேலை போயிடும். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். சிங்கம் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். நம்ம பிளேனை கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா சிங்கம் சார், இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மொத்த புர்புரை நகரத்தோட மான பிரச்சனை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம். அந்த பிளைன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடலாம் சார். எதிரிகள் யாரா இருந்தாலும் அவங்கள ஒரேடியா அழிச்சு அந்த பிளேன் எங்க இருந்தாலும் நாம போறோம், தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரோம் சார். ஆமா, கவலைய விடுங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. என் நோயாளிங்க மேல சத்தியமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நண்பர்களே. எல்லா பிளேனும் பறக்கும் போது அதுக்கு பின்னாடி புகை, அதாவது ஸ்மோக் அண்ட் ஹீட்டை விட்டுட்டு போகும்பா. நான் என்னோட ஹீட் அண்ட் ஸ்மோக் ட்ராக்கிங் கேஜெட்டை வச்சு அந்த பிளேனை ட்ரேஸ் பண்ண முடியும் நண்பர்களே. ஜெய் ஹோ! அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அந்த திருட்டு பசங்களுக்கு நம்ம யாருன்னு காமிச்சு நம்ம பிளேனை திரும்பி கொண்டு வரலாம். வாங்க. டாமி சிங், அங்காரா அதுக்குள்ள இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நெருப்பு அப்புறம் பனிய சமப்படுத்திட்டு இருக்காரு. நீ புதுசா வந்தவன், அதனாலதான் உனக்கு தெரியல. அங்காராவோட உடம்புக்குள்ள பயங்கரமான நெருப்பு மறைஞ்சிருக்கு. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க, எந்த அளவுக்கு போவாரு தெரியுமா? இரும்ப தொட்டாலே அது கரைஞ்சு போயிடு. டாமி சிங், அங்காரா கிட்ட அந்த பிளைனை எடுத்துட்டு வந்துட்டோன்னு சொல்லு. கோலா பாரூத், நீங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா? ஆமா, நாங்க தயாரா இருக்கோம். அங்காரா பாஸ், இன்விசிபிள் பிளேன் உள்ள வந்துடுச்சு.
சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஸ், ஒரு வழியா அந்த இன்விசிபிள் பிளேன் வந்துடுச்சு. இனிமே நாம இந்த உலகத்தை தாராளமா ஆளலாம். நாமளா? ஆமா பாஸ், நாம. எனக்குள்ள இருக்கிற நெருப்ப வெளியே கொண்டு வந்தா நீ பொசுக்கிடுவ. நாமன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். பாஸ் பாஸ், கோவப்படாதீங்க ப்ளீஸ், கோவப்படாதீங்க பாஸ். கூல் கூல், நெருப்பையும் பொடியும் சமமா வச்சுக்கோங்க பாஸ். அது நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேன். நாம இல்லன்னா என்ன சொன்ன? நானா? நீ இந்த உலகத்தால போறியா? பாஸ், என்ன பண்றதுன்னு தெரியல, தெரியாம சொல்லிட்டேன். நாமன்னு சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. ஓகே, புரிஞ்சிடுச்சு. நீங்க இந்த மொத்த உலகத்தையும் ஆள போறீங்க. அப்படித்தானே சொல்லணும் பாஸ். பெட்டர். கோலா பாரூத், கருப்பு குச்சி ஐஸை எடுத்துட்டு வா. இந்தாங்க பாஸ், கருப்பு குச்சி ஐஸ். இப்போ இன்விசிபிள் பிளேனோட ராணுவத்தையும் உருவாக்குவ, அதோட மொத்த உலகத்தையும் ஆளுவ. என்ன இது பார்க்க விசித்திரமா இருக்கு? சிகப்பு உருண்டை, எல்லாரும் தள்ளி போங்க, போங்க, பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. என்ன கூட்டத்தை பொழுதுகிட்டு வராரு? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சிவப்பு உருண்டை கிடையாது. இதை நாங்க நெருப்புன்னு சொல்லுவோம். இதை சரியா பயன்படுத்தினா இதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. என்ன பசங்களா, ரொம்ப பசி எடுக்குதா? வாங்க வாங்க, நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. அது சாப்பிடாதீங்க பசங்களா, அது நெருப்பு மீன், அது சாப்பிடாதீங்க, வேண்டாம். நானும் சாப்பிட்டு போறேன். இந்த செல்லம் சாப்பிடே. இவ்வளவு ருசியான உணவை நான் சாப்பிட்டதே இல்ல. சிகப்பு உருண்டை, அதாவது நெருப்பால நமக்கு நல்ல உணவு கிடைக்குது. ஆட, நெருப்ப பார்த்து ஏன் பயப்படுறீங்க நீங்க? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட 3 பசங்க, அதாவது சகிரா, இப்ப பார்த்த இந்த பையன், அப்புறம் சாபு, தோபு கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்.
என்னோட 2 பசங்களையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, இன்னும் அந்த அடையாளம் என்னோட கைகள்ல இருக்கு. இதனால என்னோட 3வது பையன் சகீரா யாராவது புது மனுஷங்களை பார்த்தா பயங்கரமா கோபம் வந்து கத்துவான். அன்னையில இருந்து நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். என் பசங்களை பத்தின தகவலே தெரியல. தலைவரே, உங்களுக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கே கவலையா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா நான் சொல்றேன், காணாம போன உங்க பசங்களை அந்த அங்காரா கிட்ட இருந்து நிச்சயமா நான் திரும்பி கொண்டு வந்தே தீருவேன். நீங்க இந்த மீனெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இனிமையா பேசி மயக்கி எங்க அப்பாவை வேணா முட்டாளாக்க முடியும். ஆனா நான் ஏமாற மாட்டேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா மேட்ச் நடக்கும். அதுல நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை நாங்க விடுதலை செய்வோம். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நெருப்பையும் கோபத்தையும் நம்ம அளவாதான் பயன்படுத்தணும். நெருப்பு நம்மளை எரிச்சிரும், கோபம் மத்தவங்களையும் எரிச்சிரும். நாளைக்கு காலையில போட்டி கண்டிப்பா நடக்கும். நம்ம எதுக்கப்பா பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறோம்? கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை விடுவிச்சிடுறோம். ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. அங்க பாருங்க, நம்ம சாப்பாடு திருடணும்ல, அந்த ஆளுங்கெல்லாம் இங்க தான் இருக்காங்க. போங்க போங்க, போய் அவங்க கிட்ட உதவி கேளுங்க. அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. போங்கப்பா. ஆமா ஆமா, வா ஷீலு, நாம அவங்க கிட்ட போலாம். நல்ல தூக்கம்ல. பத்துல அங்க பாத்தியா, அங்க சீலு, இங்க பெண் குயின். இதுங்க தான் நம்ம சமோசாவை ஆட்டைய போட்டதுரா, விடக்கூடாது. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எங்க நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க, கெஞ்சி கேக்குறோம். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. அவங்க விடுவிக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ். டேய் டேய் திருட்டு பசங்களா, முதல்ல சாப்பாடு எங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டீங்க, இப்ப உதவி உதவின்னு எங்க கிட்டே உதவிக்க வந்து நிக்கிறீங்களா? இதுவும் டிராமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா அவங்கள விடுதலை செஞ்சிருங்க. அப்பா, உங்க மீன் வேணவே வேணாப்பா. தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்கோங்கப்பா, தயவு செஞ்சு எடுத்துக்கோங்கப்பா. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, எங்க நண்பர்களை விடுவிச்சிருங்க. சரி சரி, நாங்க உதவி செய்யறோம், கவலைப்படாதீங்க. எப்பாடே காவக்கார பசங்களா, பாவப்பா அந்த சீலை விட்டுருங்க. வாயிலா ஜீவன்பா, அதோட மூஞ்ச பாத்தியா எவ்வளவு கவலையா இருக்குன்னு. இப்போ நீ இவங்கள பத்தி கவலைப்படாத, முதல்ல உன்னை நினைச்சு கவலைப்படு. மேட்ச் மட்டும் இன்னைக்கு முடிஞ்சது, அதோட உன் கதையை முடிஞ்சது, ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுங்க. எங்க போயிட்டாரு? அட, இந்த பணியில இன்னும் எவ்வளவு தூரம் தான் வெறும் காலோடயே ஓடுறது? மாமியாரே, இன்னைக்கு நம்ம கதை போடுறதப்பா. ஐயோமா, டாக்டர் ஜட்காவுக்கு இந்த ஸ்கீஸ் எங்க இருந்து கிடைச்சது? டேய் சயின்டிஸ்ட், உனக்கு எங்க இருந்து அந்த ஸ்கீஸ்லாம் கிடைச்சது? அட, எத்தனை வாட்டிப்பா சொல்றது, என்கிட்ட எல்லாமே இருக்கும்பா. நான் யாரு? அட பாவிங்களா, எதுக்குப்பா அடிக்கிறீங்க? ஏன்பா அடிக்கிறீங்க சொல்லுங்க. டேய், இந்த ஸ்கீஸ பத்தி ஆண்டி நீ முன்னாடியே சொல்லல. நாங்க எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? அவங்க கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க, ஓடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பொழுதுபோக்கா இருந்துச்சு. கோலாபரோ, இந்த சந்தோஷத்தை கொண்டாட எனக்கு ஒரு குச்சி ஐஸ் கொடு. இந்தாங்க பாஸ். வாங்கடா வாங்கடா வாங்கடா.
அவங்க கிட்டயும் கன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்கள முடிச்சிடுங்க, முடிச்சிடுங்க. எல்லா கதையும் முடிச்சிடுங்க. ஓகே பாஸ். நீங்க ஒழுங்கு மரியாதையை அங்க பைலட் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. அநேகமா அங்கார நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மோட்டோ. அவன் தான் இங்க வந்து பிளேன் மூலமா நம்ம 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் மோட்டோ. அங்காராவோட நெருப்ப தூண்டி விட்டீங்கன்னா அப்புறம் பொசுங்கி போயிடுவீங்க. அங்காரா, இந்த மோட்டு பத்துல இணைஞ்சவன தாக்க வராங்க. அழியறதுக்கு நீ தயாராகிரு. பாஸ், அவங்க சரண்டராக வராங்கன்னு நினைக்கிறேன். சிங்கம் சார் ரெடி. Yes, I am coming. Yeah. Hey. தடுப்பாட்டத்தில் ஈடுபட மாட்டோம். இதான் எங்க அதிரடி. புதுசா இருக்கு. என்னது, இன்ஜின்ல நெருப்பு பத்திக்கிச்சு பாஸ். என்ன காப்பாத்துங்க, இன்ஜின்ல நெருப்பு பத்திக்கிச்சு. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாஸ். பாஸ், இல்ல, என் பிளேன் அழிச்சிட்டாங்க. அவங்கள உடனே அழிச்சாகணும். கூல இருங்க பாஸ், கூல இருங்க. எப்பவும் நெருப்பையும் பனியையும் சமமா வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டி போயிடும். நாளைக்கு விடியறதுக்குள்ள நம்ம ஆளுங்க அவங்கள பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. சரியா பாஸ்? நீங்க 2 பேரும் பெரிய தைரியசாலிங்க. இவங்க உங்க கூட வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க எத்தனையோ தடவை அங்க போயிருக்கோம், ஆனா அவங்க எங்க கண்ணுல படவே இல்ல. எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க மோட்டு பத்லு. என்னோட 2 மகன்களையும் நீங்க கூட்டிட்டு வரணும். நீங்க எங்களை நம்புங்க. நாங்க நிச்சயமா உங்க பசங்க சாபு டோபோ கூட்டிட்டு வந்தே தீருவோம். இது எங்க வாக்கு. இதுதான் அந்த மலை. இதுக்கு பின்னால இருந்து தான் அவங்க வருவாங்க. இதுக்கப்புறம் எங்க போவாங்க, எப்படி போவாங்கன்னு நாங்க யாரும் பார்த்தது இல்ல. ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், அவங்க எல்லாரும் இந்த மலைக்கு பின்னால இருந்து தான் வருவாங்க. ஒருவேளை அவங்க இந்த மலைக்கு பின்னால தான் போய்கிட்டு இருக்காங்கன்னா, அப்ப உள்ள போறதுக்கு ஏதாவது ஒரு சுரங்கமோ வழியோ கண்டிப்பா இருக்கும்பா. நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? ஒரு நண்பன் பிரச்சனையில இருக்கும்போது இன்னொரு நண்பன் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து உதவி செய்வான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாத்துட்டு இந்த மலைக்கு பின்னால போற வழி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க என் பின்னால வாங்க, வாங்க போகலாம். வாங்க. கச்சா கச்சா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு கொடூரமான வழியில போனதோ இல்ல, பார்த்ததோ இல்லையாப்பா.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். நீங்களும் என்னோட உண்மையான நண்பர்கள்னு நிரூபிச்சிட்டீங்க. ஓகே ஓகே, நீங்க கிளம்புங்க, அப்புறமா பார்க்கலாம். நீங்க முன்னால போங்க, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஐயோ சீக்கிரம் சீக்கிரம். ஓடியா 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 ஓடியா. அங்க பாருங்க, அவங்க 2 பேர் தான் சாபு அப்புறம் தோபுவா இருந்திருப்பாங்க. அட என் தம்பி, என் நண்பா, அங்காராவோட நின்னு ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இருக்குதுப்பா. அங்க பாருங்கப்பா, இன்விசிபிள் பிளேன் இங்கதான்ப்பா இருக்கு. இன்விசிபிள் பிளேனோட டெக்னாலஜியை சிப்ல அப்லோட் பண்றதுக்கு இன்னும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? அந்த டெக்னாலஜியை உங்க பிளேன்ல முழுமையா செலுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க பொறுமையா இருங்க. இந்த இன்விசிபிள் பிளேனை கண்டுபிடிச்சவங்க எல்லா டேட்டாவோட கோட்ஸையும் ரொம்ப செக்யூரா வச்சிருக்காங்க. அதை கிராக் பண்றதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை ஒரு தெரியாம அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ, அங்காராவோட நெருப்ப தூண்டி விட்டேனா நீ பொசுங்கிடுவ, தெரியும்ல? இல்ல 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 அங்காரா சார், எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செய்யறோம். இன்னும் 1 மணி நேரத்துல உங்க வேலை முடிஞ்சிடும். பாத்துக்கிச்சு. கூலாவுங்க பாஸ், கூலாவுங்க. நெருப்பையும் பனியையும் எப்பவும் சமமா வச்சுக்கோங்க பாஸ். கூல் பாஸ், கூல். சார் சார் இங்க பாருங்க, இன்னும் 60 நிமிஷத்துல எல்லாமே முழுசா டவுன்லோட் ஆயிடும். நம்புங்க சார். இதோ இருக்கானே, இவன் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமானவன். என்னன்னாலும் சரி மட்டும் நாம அந்த டவுன்லோட நிச்சயமா தடுத்து நிறுத்தியே ஆகணும். அட பத்துலு, என் தம்பி, என் நண்பா, நீ சொல்றது சரிதான்ப்பா. நீங்க டவுன்லோட நிறுத்துங்க. நான் அங்காராவோட உடம்பு வெப்பத்தை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆன்டிடோட்டை தயார் பண்றேன்ப்பா. ஆமா. நீங்க எப்படி எல்லாரும் உள்ள வந்தீங்க? கை தூக்குங்க. வாங்க எல்லாரும் அங்காரா கிட்ட வாங்க. பாஸ், இங்க பாத்தீங்களா? இந்த மோட்டு பத்துலு இங்கேயும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வீரர்களே, மோட்டு பத்துலுவோட ஜோடி இங்கேயும் வந்துருச்சு. நீங்க இங்க எப்படி வந்தீங்க? உள்ள வர்றதுக்கான வழிய உங்களுக்கு யார் காட்டினது? எனக்கு உடனே தெரியணும். கோலா பாரூத், ஒரு குச்சி ஐஸ் கொடு. இதோ வரேன். என்னங்க பாஸ்? ஏப்பா ஏய் ஐஸ்காரே, எனக்கு ஐஸ் வேணுயா. எனக்கு டபுள் கலர் சேமியா ஐஸ், நம்ம பாத்துலுக்கு பால் ஐஸ். ஏப்பா சிங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஆயா மூட்ராய் ஒவ்வொருத்தர். ஓகே. கோலா பாரூத், என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க யாரும் பார்ட்டிக்கு வரல. சரி சொல்லுங்க, உள்ள எப்படி வந்தீங்க? மோட்டு பத்துலு ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா மலைய குறைச்சுக்கிட்டு கூட வருவாங்க. எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் கிழிச்சுக்கிட்டு வருவாங்க. காத்துல நாங்க பாலத்தையும் கட்டுவோம், கடல்ல ஒரு பெரிய வழியையும் உருவாக்குவோம். காடெல்லாம் அசால்ட்டா கடந்து வருவோம். ஒவ்வொரு தடைக்கல்லும் எங்களுக்கு பாடிக்கல்லு. முதல்ல அவன் வாய மூடுங்க, இல்லைன்னா எங்க பாசு உங்க எல்லாரையுமே நெருப்புல பொசுக்கிடுவாரு. இந்த மோட்டு பத்துலு இருக்காங்க. போதும் போதும், நிறுத்த மாட்டோம். நீ சொன்னது எல்லாமே ஆப்போசிட்ல நின்று இருக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நிறுத்திக்க. ஐயோ, கூல் பாஸ், கூல். முதல்ல கூல் ஆகுங்க. அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா பேசுங்க பாஸ். நோ டென்ஷன். மோட்டு பத்துலு என்ன வேணாலும் செய்வாங்களா? சரி, இன்னைக்கு பார்த்துடுவோம். மோட்டு பத்துலுவோட ஜோடி ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்ய போறாங்கன்னு. இப்பவே இவங்களோட நட்புக்கு பரீட்சை வச்சே ஆகணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.